நாங்கள் எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. வேட்புமனு தாக்கல்ல நீங்கள் அஃபிடவிட்டில் ஃபைல் பண்ணிருக்கீங்க. யார் யாருக்கு கார் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது தகுந்த மாதிரி நம்முடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கிக்கோங்க என்பதுதான் எங்களுடைய பேரவைத் தலைவர் அவர்களே. எங்களுடைய தலைவர் இதை அரசியல் செய்வதற்காக கிடையாது. இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாள்லேருந்து சொல்வது கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானாவில் பணம் இல்லை என்பது தான் தொடர்ந்து இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, இவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து இலவசமாக கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்கன்னு இவங்க குற்றம் சாட்டிட்டு இன்றைக்கி காரை இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்க. அது உங்கள் முதலமைச்சருடைய உரிமை. நாங்கள் எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, வேட்புமனு தாக்கலில் நீங்கள் அஃபிடவிட்டில் ஃபைல் பண்ணியிருப்பீங்க, யார் யாருக்கு கார் இல்லை, எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுங்க என்பது தான் எங்களுடைய சஜஷன். மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர் விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் சிறுபான்மையை கொஞ்சம் விடுங்க. மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கார் தேவைங்கிறது ஒரு சர்ச்சையாக பேசப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 300க்கும் அதிகமான யூனியன் சேர்மன்களுக்கு அரசு சார்பில் வாகனம் வழங்கப்பட்டுச்சு. இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்போல்லாம் நிதி நிலைமை அப்பவும் இப்படி தான் இருந்தது. அப்போல்லாம் கேள்வி கேட்காம இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கிறது கேள்வி கேட்கறது சரியானதாக படல. உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட்டு என்னன்னா, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தான் அனௌன்ஸ்மெண்ட்டு. நல்லா புரிஞ்சுங்க. ஆமாம், இப்போ நாங்கள் சொல்கிறோம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் எல்லாம் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம், எங்கள் கட்சி தலைவர் சொல்கிறார், ஏற்கனவே அரசாங்கம் கடன் பட்டு இருக்கிறது, விவசாயிக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யலை, இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு கார் வேணாம் அப்படின்னு எங்களை அறிவுரை சொல்கிறாரு. ஆனால் திமுக சார்பாக இருக்கிற 59 உறுப்பினர் தான் நாங்கள் எங்களை வேணான்னு சொல்கிற மொழியை அந்த பத்திரம் வேணாம், நீங்கள் வாங்காத அப்படின்னு நாங்கள் சொன்னோம். எங்களோட துணைத்தலைவர் அதான் சொன்னார். அதை புரிஞ்சிக்காம அரசியல் பண்ணுறீங்க, இதில் என்ன அரசியல் இருக்குது? ஒன்று. ரெண்டாவது, இப்போ 59 சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் வீடு கொடுத்துருக்குறாங்க. கொடுக்க முடியாது. அரசாங்கத்துக்கு எப்பொழுதும் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இருக்கிற பொழுது அவர்கள் அமைச்சருக்கு இணையானவர்கள் என்று அமைச்சருக்கு என்னென்ன வசதியோ அந்த வசதி தராங்க. இது அரசாங்கம் போட்டிருக்கிறது. நீ நானும் பார்த்துல அது புரோட்டோகால். அது அந்த புரோட்டோகால் பரம் அரசாங்கம் தான் நீங்க கொடுத்துருக்கிறீங்க. அப்புறம் அரசாங்கமே கொடுத்துட்டால் குறை சொன்னா என்ன அர்த்தம்? அதுவும் தவறு. அதனால புரிஞ்சுன்னு பேசுங்க. ரெண்டாவது, நாங்க எங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க கஞ்சாடை காட்டினாலே காட்டினாவே நாங்க ஒத்துழைக்கிறோம். ஆனா சட்டமன்றம் பெரும்பான்மையாக பிரச்சனைக்கு யாரு ஆளாகிறாங்க? அந்த பகுதியில் இருக்கிறதா பிரச்சனை எழுப்பி உங்களுக்கு ஒத்துழைக்கல. இல்லை மாண்பு உறுப்பினர், இல்லை எல்லாருடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கிறது. திருப்பி முடிச்சிடலாமே இதை.